ஸோ வணக்கம் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே வீடியோ. ஸோ வாங்க நம்ம கேம்குள்ளே போயிடலாம். ஸோ கேம் சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன், அப்போ தான் என் வாய்ஸ் உங்களுக்கு முழுசாக கேட்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னு நம்மளுக்கு என்னமோ ரிவார்டு கொடுத்துருக்காங்க, கிளைம் பண்ணிட்டு நம்ம மேட்ச்குள்ளே போயிடலாம். இதுதான் கைஸ் என் அக்கௌண்ட்டு. பாருங்க கைஸ், இதுதான் என் அக்கௌண்ட்டு. நான் இதுதான் விளாண்டுருக்கிறேன். ஓகே கைஸ், இப்போல்லாம் ஃப்ரீ ஃபயரில் ஏன் தான் தெரில கைஸ், கேம்குள்ளே போகிறக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. அப்பா ஃபைனலி வந்துச்சு கைஸ். சாரி கைஸ், இன்னைக்கு ஹெச்டிஜி வர முடியலன்னாங்க. ஹெச்டிஜிக்கு எக்ஸாம், எனக்கு ஸ்கூல் முடிஞ்சிச்சு. ஆனால் நான் சிபிஎஸ்சி, ஹெச்டிஜி மெட்ரிக்கு. எங்களுக்கு அப்புறம் ஒரு நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு ஸ்கூல் முடியுது. ஸோ நம்ம இந்த லீவில் நம்ம கண்டிப்பாக ஹனிஸ் கூட விளாட்றது 2 பாட்டு போட போகிறோம். ஸோ நம்ம கேம் ப்ளே பாருங்க கைஸ். ஸோ நம்ம முதல்ல போயிருக்கோம். ஐயோ அட்டாக் பண்ணுறானுங்க. ஐயோ போட்டு தள்ளிட்டான் கைஸ். ஆனால் நான் ஓரளவுக்கு டேமேஜ் கொடுத்துருக்கேன். நான் டேமேஜ் கொடுக்குறேன் கைஸ், ஆனால் ஓஸ்கில் எடுத்துக்கிறானுங்க கைஸ். 2 பேத்துக்குமே நான் அதை பாதி டேமேஜ் குறைச்சி விட்டது, ஆனால் டேமேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டானுங்க. டேமேஜ்னு சொல்கிற பாருங்க, ஸ்கில் சாரி. ஓகே, ஸோ லாங் ரேஞ்சுக்கு இந்த கன் நல்லா இருக்குமா? நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். நான் ஃப்ரீ ஃபயர் 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் விளாட்றேன், அதனால் எனக்கு சில சேஞ்சஸ் இந்த கேமில் பண்ணியிருக்காங்க, அதனால் எனக்கு சில தெரியாது. ஸோ வாங்க கைஸ், நம்ம இந்த சைட் போய்க்கலாம். ஸோ கைஸ், மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஸ்மால் கண்டென்ட் கிரியேட்டர் தான். மேலே போயிட்டானுங்க கைஸ். அங்கே மேலே ஏன் தான் போகிறானுங்களோ? எங்கே இருந்துட்டா வரானுங்க கைஸ்? நான் அவனை அடிச்சிட்டு இருக்கிறேன் கைஸ், ஆனால் ஏகப்பட்ட டேமேஜ் கொடுத்துட்டேன். சாகிற நிலமையில இருக்கிறவன் தப்பிச்சுக்கிட்டான் கைஸ். இன்னும் ஒரே ஒருத்தன் தான் கைஸ் இருக்கிறான். 1vs4 கண்டிப்பாக போட முடியாது, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். டீம்மேட்ஸும் ப்ரோ தான். 1vs4 போட்டானா இவன் தான் கைஸ் ப்ரோ பிளேயர் கைஸ். அவ்வளோதான் கைஸ், சாவ போகிறான்னு நினைக்கிறேன். எனிமி பக்கத்தில் வேற வரான், அவ்வளோதான் காலி. ஸோ கைஸ், இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு கைஸ். இப்போதான் கைஸ் பணமே வருது. இதுக்கு மேலே தான் கைஸ் கேம் பிளே நல்லா இருக்கும். நல்ல கண்ணா விட மாட்டேங்கிறானுங்க கைஸ். இந்த அயோட்டா ஆர்மரியில யாருந்தா எஸ்விடி அந்த மாதிரி கண்ணெல்லாம் விட மாட்டேங்கிறானுங்களோ? யாருந்தா இந்த மாதிரி மொக்க கண்ணா கொடுக்குறானுங்களோ? எஸ்விடி, விஎஸ் அந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். எப்பா, எனக்கு சில டைம் இந்த கேம் லேக் ஆகுது, ஏன்னு தெரியல. அப்பா கைஸ், ஸ்கில்லால் போட்டு தள்ளிட்டான் கைஸ். யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். அப்பா கிளட்ச் கைஸ்.
கைஸ் சத்தம் வேணால் பயங்கரமாக கேட்குது கைஸ். அவ்வளோதான் காலி அவன். அவ்வளோதான் கைஸ், போட்டு தெளியாச்சு கைஸ். செம்மையாக இருந்தது கேம் பிளே. கிளச் ஷாட்டு கைஸ். இந்த கைஸ் எல்லாம் ஆச்சரியப்படுறானுங்க, என்னடா அப்படி பெரிய அடி அடிச்சானடா. கைஸ் ஆனால் இந்த ஒரு ஷாட் அடிக்கிறதுக்குள்ளே என் நெஞ்சு வேற டொப்பு டொப்புன்னு அடிச்சிட்டு இருந்தது கைஸ். ஏன்னா லேக் கைஸ். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, லைட்டாக லேக் ஆகிருக்கு கேமு. எனக்கு ஏன்னு தெரில கைஸ், இந்த கேம் அதிகமாக எனக்கு லேக் ஆகுது. இந்த ஃபோன் கேமிங் சப்போர்ட் பண்ணும், ஆனால் ஏன்னு தெரில இப்படி ஆகுது. ஸோ நம்ம இங்கேருந்து அடித்தாதான் கைஸ் கொஞ்சம், ஏன்னா அங்கே நேராக போனானுங்கன்னா அங்கே போய் அடிச்சு விட்ருவானுங்க. அதனால இங்கேருந்து கேம்ப் பண்ணாதான். இதோ பாருங்க கைஸ், அங்கே மேலே ஏறினாலே இப்படி தான் ஒருத்தங்காலி. அவ்வளோதான். ஸோ ஒருத்தனை பார்த்துட்டாங்க கைஸ். கைஸ் எப்பா கைஸ் சாகிற நேரத்தில் ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சாச்சு கைஸ். கைஸ் லேக் கைஸ், பார்த்தீங்களா கைஸ், நான் நேரம் அவன் மேலே தான் டார்கெட் பண்ணேன். ஆனால் கைஸ் லேக் ஆகுது கைஸ். என் டீம்மேட்டும் மொக்கையாக விளையாடுறானுங்க கைஸ். நான் முன்னாடி வந்து டைமண்ட் 5 இருந்தேன், ஆனால் என்னை நேரம் கோல்டு 3ல் போட்டு விட்டானுங்க. நல்ல கண்ணாக தான் எடுத்திருக்கேன், இதுக்கு மேலே நல்ல கன் கிடைக்குமா? கிடைக்காது கைஸ். எல்லோரும் என்ன கைஸ், இந்த ஓபி வெப்பன், இந்த ஹைட்ரா பிளாஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுக்கிறானுங்க கைஸ். ரொம்ப ஓவர் பவர்டு வெப்பனா அப்படி என்ன தான் கைஸ் இருக்குது ஓவர் பவர் வெப்பன். எனக்கு என்னென்னா இந்த P90 அந்த மாதிரி தான் கைஸ் எனக்கு பிடிக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எது பிடிக்கும்ன்ட்டு கைஸ். ஆனால் அடி தட்டி உள்ள மாதம் நடக்குது கைஸ். நாம் தான் இங்கே கேம்ப் அடிச்சுட்டு இருக்கிறோம் கைஸ். போய் அட்டாக் பண்ணிடலாமா? வேணாம், நம்ம இந்த வெப்பன் எடுத்துகிட்டு போயிடலாம். இதுதான் எல்லாம் ஓபின்றானுங்களை பார்க்கலாம் எவ்வளோ பவராக இருக்குன்ட்டு கைஸ். நானும் இந்த பொண்ணும் தான் கைஸ் இருக்கிறோம் கைஸ். பவராக இருக்கு கைஸ். கைஸ் அவனுக்கு எவ்வளோ தான் கைஸ் ஹெல்த் இருக்கு, நானும் என்னமோ அழுத்தி பார்த்துட்டேன் கைஸ். ஏன் தான் இப்படி ஆகுதோ? நல்ல வேலை ப்ரொடெக்ஷன் இருக்கு, இல்லைன்னா ரேங்க் போகும் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்ரெண்டு கூட செஸ் விளாட்லான்னு இருக்கிறோம். இந்த வீடியோ வந்து ஒரு 3 லைக் அடித்தாலே நான் செஸ் விளாடுவேன். செஸ் விளாடுவேன் ஃப்ரெண்டு கூட கண்டிப்பாக 3 லைக் அடித்தா. ஓகே கைஸ், ஸோ நம்ம ஒரு மேட்ச் லோன் wolf போடலாம். ஒன்ஸ் ஃப்ரெண்டு வரானான்னு பார்க்கலாம். எவனும் வர மாட்டேங்கிறாங்க கைஸ், நாமளே போகலாம். சத்விக் கைஸ் ஆப்போனன்ட் பவர்ன்னு நினைக்கிறேன், தெரில எப்படின்ட்டு, நான் பார்க்கலாம் கைஸ். கைஸ் எனக்கு சுத்தமாக AWM வராது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு AWM வரும்ன்ட்டு. சாரி கைஸ், ஸ்டக் ஆயிடுச்சு, சாரி.
தெரியாமல் ஆஃப் பண்ணுற பட்டன் அழுத்திட்டேன். கைஸ் போடு கைஸ், எனக்கு பிடிச்ச கண்ணா எடுத்து விட்ருக்கான். கைஸ் நாம்ளே அவனை தேடி போகலாம் கைஸ். கைஸ் கைஸ் ஏஎஃப்கேவாக இருந்தனால கடுப்பாயிருவேன். கைஸ் 2 பேருமே ஏஎஃப்கே கைஸ். என்ன கைஸ் இது? ஏன்டா இப்படி நடக்குது? கைஸ் அந்த நான் போஸ்ட்டில் போட்டிருப்பேன் கைஸ், ஐஸ்கிரீம் மல்டிப்ளேயர் வித் ஹெச்டிஜி ட்ராயிங் கேம் வித் ரெனிஷ் உள்ள 50% வித் ஹெச்டிஜி 50% வித் ரெனிஸ். பார்க்கலாம் கைஸ் யார் பவர்ன்ட்டு.